ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் 12th மாணவர்கள் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் போயிட்டுருக்கு. அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு 6 days பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்டடி லீவ் இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லோரும் நல்ல மார்க் எடுத்தாங்க. பட் இந்த வருஷம் நமக்கு ஃபிசிக்ஸுக்கு 3 நாள் மட்டும்தான் லீவ் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படித்தாகணும். ஏன்னா நம்மள்ட்ட 11 லெசன் இருக்குது. நம்ம பிளான் பண்ணாமல் அப்படியே படித்தோம்னா கண்டிப்பாக போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நீங்கள் இந்த பிளானை கொஞ்சம் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 11ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிக்கிறீங்க. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஆகிட்டோம், இல்லை மொபைல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் போகலான்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. அன்றைக்கி மதியமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேணால் 1 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தூங்க நல்லா. நெக்ஸ்ட்டு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி 3 to 6 கண்டிப்பாக அந்த சின்ன லெசன்ஸ், அந்த 5th லெசன் அண்டு 11th லெசன் இது ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியும். அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி நைட்டே 10th லெசனை முடிச்சிருங்க. அப்போது 11th அன்றைக்கே நீங்கள் 3 லெசன் முடிச்சிருக்கணும். இல்லை 3 நாள் இருக்குது, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம், படிச்சுக்கலான்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் 3 லெசன்ஸ் முடிச்சாகணும், 5, 10 and 11. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 12th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 4 லெசன் முடிச்சு தான் ஆகணும். லெசன் 1, 2 ஈஸியான லெசன்ஸு டக்குன்னு மதியத்துக்குள்ளே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த 3 and 4 நீங்கள் மதியத்துக்கு மேலே நைட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருங்க. தெளிவாக படிங்க, ஏனதனாலும் படிச்சுட்டு ஓடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 13th டேட்டு பார்த்திங்கன்னா ஈஸி லெசன் 6 and 8 மார்னிங்கே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 7 and 9 டைம் எடுத்து மதியத்துக்கு மேலே நைட் வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 11 லெசன்ஸ் படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா 14th அன்றைக்கி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு 2 மார்க்கு ஒரு ஹாஃப் டே, அதுக்கப்புறம் 3 மார்க்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 மார்க் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க திரும்ப அகைன். அதுக்கப்புறம் 15th மார்னிங் எக்ஸாமு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 to 9 1 marks சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இது அந்த பிளானை கொஞ்சம் உங்கள்